ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு டேஸ்டான வாழைக்காய் வறுவல் பண்ணலாமா நம்ம ஸ்டைலில். வாங்க, அதுக்காக நான் இப்போது ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் பெரிய வாழைக்காவாக ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு நான் அந்த தோலெல்லாம் சீவி தனியாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நான் நல்ல குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா பட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால குட்டியாக கட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கட் பண்ணி நான் அதை தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த வாழைக்காவை போட்டு அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரை பண்ணினா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா முறுமுறுன்னு வரணும் வாழைக்காய். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. வாழைக்காவும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இதை தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு மிச்சம் இருக்க எண்ணெயிலே நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ மிச்சம் இருக்க எண்ணெயில் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதையும் ரெடி பண்ணிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணல, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த வாழைக்காயோடு சேர்த்து பைண்ட் ஆகி ஒழுங்காக வரும். இப்போது நமக்கு இதே மாதிரி போன வீடியோ முட்டை மசாலா வீடியோ போட்டிருக்கேன். அது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டான அது காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி போட்டோம்ல, அது கூட ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 3-4 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இது கூடவே ஒரு 2 வத்தல் நல்லா உரைக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 வத்தல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் நம்ம தாளிக்கும் போது அதில் வத்தல் தூள் ஆட் பண்ணுவோம். இது கூடவே 2 பீஸ் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், கோகோனட். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சோல்ல பாதி வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேண்டாம், ஏன்னா நம்ம அரைச்சி விழுதையும் இதில் தான் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இந்த மசாலா எண்ணெயோடு நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது ஓரளவு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது கூட நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுன்னு வைங்களேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த வாசனை எல்லாம் போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கட்டியாகிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு கட்டி ஆகிட்டு வருது. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பு போடல, அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் சாம்பார் சாதம், ரசம் அந்த மாதிரி சாதங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாழைத்தண்டு, வாழைப்பூ பொரியல் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் நம்மளோட கிச்சனில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கிட வேண்டிய ஒரு உணவு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மசாலாவை வேக விட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட அந்த வாழைக்காயும் சேர்ந்து நல்லா வேகட்டும்.
இப்போ நான் நல்லாவே குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆமாம், இதில் எல்லா சைடும் மசாலா பட்டிருக்கும். அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.